ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 133 மூதாதையர் மரபு பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 2 முதல் 20 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 5 முதல் 23 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசேயர் இயேசுவை பார்த்து, அவர்கள் அப்படி செய்வது எனக்கு தெரியும், வேறு பலருக்கும் தெரியும். நீர் இறந்தவர்களை எழுப்புகிறீர், உம்மை ஒரு தீர்க்க தரிசியை விட மேலானவர் என்று கூறுகிறீர். அதை நீரே கண்டுபிடியும். நிச்சயம் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். எப்படியும் பார்க்க உமக்கு கண் இருக்கிறது, மேலும் செய்யக்கூடாத பல காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்கள், செய்ய வேண்டியவைகளை செய்யவும் இல்லை, நீர் அவற்றை பொருட்படுத்துவதில்லை என்றார். இயேசு பரிசேயரை பார்த்து, அவற்றில் சிலதை சொல்லுங்கள் என்றார். பரிசேயர் இயேசுவை பார்த்து, நம் முன்னோர்களின் பாரம்பரியங்களை ஏன் குறைபடுத்துகிறீர்கள்? இன்று நாங்கள் அதை பார்த்தோம். அவர்கள் கைகளை கழுவாமல் உணவறைக்குள் சென்றார்கள். இயேசு பரிசேயரை பார்த்து, நீங்கள் அவர்களை கவனித்திருக்கிறீர்கள். எத்தனையோ காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்கின்றன. நல்லதும் அழகியதுமான அவைகளை அவர் படைத்ததால் ஆண்டவரை நாம் ஸ்துதிக்க செய்கின்றன. அவற்றை நாம் காணும்படி நமக்கு அவர் உயிரை தந்திருக்கின்றார். ஆனால் அவற்றை நீங்கள் பார்ப்பதில்லை. அநேகரும் உங்களை போல் இருக்கிறார்கள். நீங்கள் நல்லவை அல்லாத காரியங்களை பின் தொடர்ந்து சென்று உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். நறுமண பூண்டு தோட்டங்களில் இருந்து காற்றால் கொண்டு வரப்படுகிற வாசனை அலைகளை புறக்கணித்து விட்டு அசுத்த நாற்றத்தை நோக்கி ஓடுகிற நரிகளை, அதைவிட கழுதை புலிகளை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். லீலி மலர்களையும் ரோஜாக்களையும் மல்லிகைகளையும் சூடத்தையும் சின்ன மோனையும் குளோஸையும் கழுதை புலிகள் விரும்புவதில்லை. அவற்றின் வாசனை அவைகளுக்கு விருப்பமில்லை. ஆனால் ஒரு ஆழமான மலை இடுக்கில் அல்லது வண்டி சாலையில் அழுகி கிடக்கிற பிணத்தின் வாடை அல்லது முட்புதருக்கு அடியில் ஒரு கொலைகாரன் வீசி எறிந்த சடல அழுகிய நாற்றம் அல்லது அலைகளால் கரை ஒதுக்கப்பட்ட பிணம் நீலம் பூத்து ஊதி பருத்து வெடித்து அகோரமாகியுள்ள அந்த முடநாற்றம் அவைகளுக்கு மிக இன்பமாய் இருக்கும். சூரிய வெயில் உஷ்ணப்படுத்திய பொருட்களில் இருந்து வடித்த வாசனைகளை மாலை காற்று சேர்த்து கொண்டு வரும்போது இக்கழுதை புலிகள் அதில் கலந்து வரும் தெளிவற்ற மனங்களை மோப்பம் பிடிக்கின்றன. இந்த நாற்றத்தை அவை கண்டுபிடித்தவுடன் அவை தங்கள் வாயை திறந்து பல்லை காட்டி அழுகல் எங்கோ அங்கு செல்கின்றன. அது ஒரு பிணமாய் இருக்கலாம், ஒரு மிருகத்தின் உடலாய் இருக்கலாம், ஒரு குடியானவன் கொன்ற பாம்பு, ஒரு பெண் கொன்ற கீரி பிள்ளையோ, ஒரு செத்த எலியோ, எதையும் அவை ரசித்து உண்கின்றன. அந்த அழுகலுக்குள் பற்களை அமிழ்த்தி உண்டு பின் தங்கள் உதட்டையும் நக்கிக் கொள்கின்றன. ஆனால் சில மனிதர்கள் புனித தன்மையில் நாளுக்கு நாள் வளருவது ஒரு காரியமாய் இல்லை. ஆனால் ஒருவன் ஒரு தவறு செய்தால், அதாவது
தெய்வ கட்டளையை மீறாமல் ஒரு மனித முறையை மட்டும் மீறி நடந்தால் அதை நீங்கள் மரபு அல்லது வழக்கம் என்று கூறுவீர்கள். அது வெறும் மனித ஆச்சாரமே. அது உடனே கவனிக்கப்படுகிறது. அப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அதை தொடர்ந்து சென்று அந்த சந்தேகம் உண்மையானால் மகிழ்ச்சி கொள்கிறீர்கள். அன்பினால் அல்லது விசுவாசத்தால் அல்லது நேர்மையினால் இங்கு வராமல் ஒரு கெட்ட எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிற நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். எதற்காக நீங்கள் உங்கள் மரபுகளுக்காக கடவுளின் கட்டளையை மீறுகிறீர்கள்? அவர் இவ்வாறு கூறியிருக்கிறாரே, உன் பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. தந்தை தாயை சபிக்கிற எவனும் சாக கடவான். இதற்கு மாறாக நீங்கள் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை. ஆகையால் அதை தந்தை தாய்க்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறீர்கள். இதனால் உங்கள் மரபை வைத்து கடவுளினுடைய கட்டளையை ரத்து செய்து விட்டீர்கள். கபட வேஷதாரிகளே, எசாயா உங்களை பற்றி சரியாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த ஜனம் தன் உதடுகளால் மட்டும் என்னை சேவிக்கிறது, அதன் இருதயமோ என்னிடமிருந்து தூரமாய் இருக்கிறது. ஆதலால் அவர்கள் வீணாக என்னை புகழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனித சத்தியங்களையும் கட்டளைகளையும் போதிக்கிறார்கள். தெய்வ கட்டளையை கைவிட்டு மனித மரபுகளை அனுசரிக்கிறீர்கள். பாத்திரங்களையும் பருகும் கலன்களையும் தட்டுகளையும் கரங்களையும் அப்படிப்பட்ட பொருட்களையும் கழுவி அதே சமயத்தில் நன்றி கெட்ட தனத்தையும் ஒரு மகனின் பேராசையையும் நியாயப்படுத்துகிறீர்கள். அவன் பலி செலுத்துகிறான் என்ற ஒரு காரணத்தை காட்டி அதற்காக அவன் தனக்கு பிறப்பளித்தவர்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடாமல் இருக்க செய்கிறீர்கள். அவனுடைய உதவி தேவைப்படுகிற அவர்களை அவன் சங்கிக்க வேண்டிய கடமையுள்ள அவனுடைய பெற்றோர்களை இப்படி வைத்துவிட்டு ஒருவன் கை கழுவாமல் உண்கிறான் என்று இடரல் படுகிறீர்கள். நீங்கள் கண்டுபிடித்து புகுத்தியுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக கடவுளுடைய வார்த்தையை மாற்றி அதை மீறுகிறீர்கள். இதனால் நீங்கள் கடவுளை விட அதிக நீதி உள்ளவர்களாக பறைசாற்றிக் கொள்கிறீர்கள். சட்டம் இயற்றும் உரிமையை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் கடவுள் ஒருவரே தம் மக்களுக்கு சட்டமிடக் கூடியவர். நீங்களோ என்று பேச தொடங்கவும் எதிரி கூட்டம் வெளியேறியது. இயேசு அமர்ந்து அங்கிருந்தவர்களிடம், நான் சொல்வதை கேட்டு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு புறம்பே இருந்து அவன் வாய்க்குள் புகும் எதுவும் அவனை அசுத்தப்படுத்தாது. அவன் வாயிலிருந்து வெளியே வருவதுதான் அவனை அசுத்தப்படுத்தும். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். தங்கள் அறிவை பயன்படுத்தி புரிந்து கொண்டு தங்கள் சித்தத்தை பயன்படுத்தி செயல்படட்டும். இப்பொழுது நாம் போவோம். நயின் பட்டணத்து மக்களே, நன்மையில் நீடித்திருங்கள். என் சமாதானம் உங்களுடன் எப்போதும் இருப்பதாக. எல்லோருக்கும் தனித்தனியாக வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றார். போகும் வழியில் பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, அந்த பரிசேயர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டபின் அவர்கள் திரும்பி செல்லும் போது இடரல் பட்டார்கள் என்று உமக்கு தெரியுமா? அவர்கள் வெளியேறுகையில் என்மேல் முட்டிக்கொண்டார்கள். அப்போது தங்களுக்கு உம் வார்த்தை இடரலாய் இருப்பதாக சொன்னார்கள். நீர் மிகவும் உறுதியுடன் பேசினீர் என்றார்.
இயேசு பர்த்தலோமையை பார்த்து, நான் சொன்னது சத்தியமாகும், அவர்கள் இடரல் பட்டது அவர்கள் குற்றமே, என் குற்றமல்ல. சில காரியங்கள் சொல்லப்படவே வேண்டும். அதை அவர்களுக்கு நான் சொன்னது அவர்கள் மேலுள்ள பிறர் சிநேகத்தில் தான். என் பரலோக பிதாவினால் நடப்படாத எந்த செடியும் பிடுங்கப்பட வேண்டும். ஒட்டுண்ணியும் அமுக்குவதுமான முட்புதர் செடி புனித சத்தியத்தின் விதையை அளிக்கிறது. அது என் பிதாவினால் நடப்படவில்லை. 10 கற்பனைகளை அமுக்கி தவறான அர்த்தம் கொடுத்து வேரோடு பிடுங்குகிற மரபுகளையும் சட்டங்களையும் பிடுங்கி விடுவது பிறர் சிநேகமே. அம்மரபுகளும் சட்டங்களும் 10 கற்பனைகளை செயலற்றதாக்குகின்றன, அனுசரிக்க கூடாதவைகளாக ஆக்குகின்றன. நேர்மையுள்ள ஆன்மாக்களுக்காக அவற்றை பிடுங்கி விடுவது பிறர் சிநேகமே. எந்த நல்லாலோசனைக்கும் செவிடர்களாகி அன்பான எந்த செயலுக்கும் அசைந்து கொடுக்காத திமிருள்ள மாற்ற முடியாத மனிதர்களை பொறுத்தவரையிலும் அவர்களை நாம் விட்டுவிட வேண்டும். அவர்களையும் அவர்களை போல் சார்புடைய ஆன்மாக்கள் உள்ளவர்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். அவர்கள் பார்வையற்றவர்களும் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டிகளுமாய் இருக்கிறார்கள். ஒரு பார்வையற்றவன் இன்னொரு பார்வையற்றவனுக்கு வழிகாட்டினால் இருவருமே குழிக்குள் விழுவார்கள். அவர்கள் தங்கள் அசுத்தத்திலேயே உண்ணட்டும், அதையே அவர்கள் பரிசுத்தம் என்கிறார்கள். அது அவர்களை இதற்கு கூடுதலாக அவர்களை தொற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அவர்களுடைய அச்சிலிருந்து புறப்படுகிறது என்றார். தீவிர சீமோன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இப்பொழுது நீர் சொல்வது தானியேல் வீட்டில் நீர் சொன்னதுடன் தொடர்புடையது அல்லவா? மனிதனின் வாய்க்குள் செல்வது அல்ல, அவனை அசுத்தப்படுத்துவது வாயிலிருந்து வருவதுதான் என்றீர். இயேசு தீவிர சீமோனை பார்த்து ஆமாம் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எனக்கும் இன்னும் சிலருக்கும் உம்முடைய உவமை சரியாக புரியவில்லை, அதை எங்களுக்கு விளக்கி சொல்லும். உள்ளே புகுவது எப்படி அசுத்தப்படுத்தாது, வெளியே வருவது அசுத்தப்படுத்துகிறது. ஒரு கூஜாவில் நான் அசுத்த நீரை ஊற்றினால் அது அசுத்தமாகிவிடும். ஆனால் சுத்தமான நீர் நிரம்பிய கூஜாவில் இருந்து அதில் கொஞ்சம் தரையில் ஊற்றினால் நான் அந்த கூஜாவை அசுத்தப்படுத்த மாட்டேன் அல்லவா? சுத்தமான தண்ணீர் வெளி வருகிறதினால் கூஜா அசுத்தப்படாதல்லவா என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, சீமோன், நாம் கூஜாக்கள் அல்ல, நண்பர்களே. மனிதனிடத்தில் எல்லாம் சுத்தமாய் இல்லை, உங்களுக்குமா இது விளங்கவில்லை? அப்பரிசேயர்கள் உங்களை குற்றம் சாட்டி, இதை பாருங்கள், நீங்கள் வேர்வையும் தூசியும் படிந்த கைகளால் வாயில் உணவை வைத்ததால் நீங்கள் அசுத்தமானீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது அசுத்த கரங்களால் அப்படி செய்ததினால். ஆனால் அந்த உணவு எங்கே போனது? உங்கள் வாயிலிருந்து உங்கள் வயிற்றுக்குள், வயிற்றிலிருந்து குடலுக்குள், குடலுக்குள்ளிருந்து கழிப்பிடத்திற்கு. இதனால் அது உங்கள் உடல் முழுவதையும் அதில் உள்ளவைகளையும் அசுத்தப்படுத்த முடியுமா? அது உங்களை போஷிக்க குறிக்கப்பட்ட பாதை வழியே சென்று கழிப்பிடத்தை அடைகிறது. அது அப்படித்தானே இருக்க வேண்டும். மனிதனை அசுத்தப்படுத்துவது அதுவல்ல. மனிதனை அசுத்தப்படுத்துவது என்னவென்றால்
அவனை உற்பத்தியாக்கி வெளி கொணருவது, அது மட்டுமே அவனை அசுத்தப்படுத்தும். அதாவது அவன் தன் இருதயத்தில் கொண்டிருப்பது, இருதயத்தில் இருந்து அது அவன் உதடுகளுக்கும் தலைக்கும் ஏறி அவனுடைய சிந்தனையையும் வார்த்தைகளையும் அசுத்தப்படுத்துகிறது. அதனால் அவன் முழுவதும் அசுத்தமடைகிறான். இருதயத்தில் இருந்து கெடுதலான கருத்துக்கள், கொலை, பாதகங்கள், விபசாரம், கோபம், திருட்டு, பொய்சாட்சி, தெய்வ நிந்தனைகள் எல்லாம் வருகின்றன. பொருளாசை, இச்சை, அகங்காரம், பொறாமை, கோபம், கட்டுக்கடங்காத ஆசை, பாவத்துக்கு ஏதுவான சோம்பல் ஆகியவை வருகின்றன. இருதயத்திலிருந்து செயல்பாட்டிற்கான தூண்டுதல்கள் வருகின்றன. இருதயம் கெட்டதாய் இருந்தால் செயல்களும் அப்படியே கெட்டவையாய் இருக்கும். விக்கிரக ஆராதனை முதல் நேர்மையற்ற முணங்குதல் வரை உள்ளிருந்து வெளியே வருகிற இந்த கெட்டவை எல்லாம் தான் மனிதனை அசுத்தப்படுத்துமே தவிர கை கழுவாமல் ஒருவன் உணவருந்துவது அல்ல. கடவுளை பற்றிய சாஸ்திரம் தாழ்ந்த ஒன்றல்ல, எந்த காலும் மிதிக்கக்கூடிய சகதியும் அல்ல. அது உன்னதமான ஒன்று. நட்சத்திரங்கள் நடுவில் வாழ்வது, அங்கிருந்து அது ஒளி கதிர்களோடு இறங்குகிறது, நீதிமான்களை உத்தமராக்குகிறது. நீங்களாவது அதை மோட்சத்திலிருந்து பீய்த்து அதை சகதியில் அவசங்கை படுத்தாதிருங்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 133 மூதாதையர் மரபு பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.